ஏதோ ஒரு அரசியல் கட்சி இல்ல ஒரு அரசியல் டீம் வந்து இது போராடி நம்மளுக்கு வாங்கி தரல, நம்மளுக்கு ம். சுதந்திரம் வாங்கி தரல. சுதந்திரத்தை வாங்கி தந்தது ஒரு பர்டிகுலர் பார்ட்டி கிடையாது, பல பேர் சேர்ந்துதான் நம்மளுக்கு இந்திய சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. ம். அந்த மாதிரிதான் இத வந்து இந்த இந்தி திணிப்பு எதிரா ஒரு பெரிய மூமெண்ட்டை கொண்டு வந்து இந்தி திணிக்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்தது யார் பாத்தீங்கன்னா மாணவர்கள் சமுதாயம். அந்த ஓகே. மாணவர்கள் சமுதாயம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் கிடையாது. தெலுங்கு மாணவர்கள், கர்நாடகா மாணவர்கள், கேரளா மாணவர்கள், பெங்காலி மாணவர்கள், மராட்டி மாணவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து மொழி திணிப்புக்கு எதிரா ஒரு போராட்டம் பண்ணி ஒரு வெற்றியை கொண்டு வந்தாங்க. அதனாலதான் இந்த மாற்றமே வந்திருக்குன்றத ரொம்ப அழகா இந்த படக்குழு சொல்லியிருக்கு. கண்டிப்பா. அப்போ ஒரு படைப்பா நீங்க பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஓ மை காட், இந்த அளவு மாணவர்கள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு அவங்களுக்குன்னு புறநானூறு ஒரு குரூப் உருவாக்கி, அப்ப ம். பார்க்கும்போது எனக்கு திடீர்னு பார்த்தா அப்படியே இந்த படம் ரமணா படம் ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகம் ஆ. இருக்கா ரமணா ஆ படத்துல? சரி. அவர் வந்து அதுவும் இதேதான். அது மாணவர்கள் எல்லாம் உருவாக்கி ஒரு டீமை உருவாக்கி அவங்க அது ஒரு காலகட்டத்து பிறகு என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்தந்த ஊர்ல வந்து ஒரு கரப்ஷனுக்கு எதிராக ஒரு ம். மூவ்மெண்ட்டை கொண்டு வருவாங்க. சோ அப்படியே எனக்கு தோணுச்சு, இப்ப ஒரு புறநானூறு ஒரு குரூப் இறங்கி அந்த குரூப் இப்போ தேவைப்படும் போது இறங்கிடுறாங்க, திருப்பி களத்துல இறங்குறாங்க. ஓகே. திருப்பி களத்துல இறங்கி லட்சக்கணக்கான மக்கள் கிட்ட இருந்து மெமரண்டம் வாங்குறாங்க. ம். இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது, நாங்க வந்து இந்திக்கு எதிரா, நாங்க வந்து திணிப்புக்கு எதிரா தான் சொல்றோம், திணிப்பு இந்தி ஓகே. கத்துக்கிறதுக்கு எதிர்ப்பா கிடையாது அப்படின்றத ரொம்ப அழகா மாணவர்கள் போராட்டமா ஆல் ஓவர் இந்தியா போராட்டமா நம்மளுக்கு காமிச்சு ஒரு சரியான வரலாற்றை நம்மளுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஷோபா தி ஃபேமிலி ஷாப், OMR, காரப்பாக்கம், மொகப்பேட், திருவான்மியூர், டி நகர்.